அம்மா சொல்லக்கூடாது, என்ன சொல்லியிருக்க? யூடியூப்ல உட்காந்து கண்ட பேய் படத்தை பார்த்துட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னோண்டு வீடு. அந்த 4 ரூம்குள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு செம்ம பயம். ரூம்குள்ளே போகிறதா இருந்தாலும் பாத்ரூம்குள்ளே போகிறதா இருந்தாலும் அம்மா 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 அம்மான்ட்டு ஒரு 100 முறை கூப்பிட்டுட்டு தான் போவா. ஸோ வா, இனிமே வந்து நீ இந்த மாதிரி அம்மாலாம் கூப்பிடக்கூடாது, ஆராத்தியா பிரேவ்கள்னு சொல்லிட்டு எல்லா ரூமுக்கும் போ அப்படின்னு சொல்லி ட்ரைன் பண்ணி வச்சிருந்தேன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. உங்க குழந்தைங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது போகிறதுக்கு பயந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு, நல்ல ரிசல்ட் கொடுக்கு. சும்மாவே ஸ்கூல் லீவ் போடுவோம், என் பொண்ணு வேற டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்காங்களா, அதனால ஒரு நாளைக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அன்னைக்கு லீவை போட்டாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை வித் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். நம்ம வீட்டில் அரைச்ச தோசைங்க நல்லா புசு புசுன்னு அழகாக கிறிஸ்பியாக வருது பார்த்தீங்களா. யாருக்காவது தோசை மாவு அரைக்கணும், புதுசாக அரைக்க போறீங்கன்னா சொல்லுங்க, நான் அதோட அளவு சொல்கிறேன் நெக்ஸ்ட் vlogல. அப்புறம் ஆளுக்கு 2 தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிராண்ட் மார்க்கு கொஞ்சம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கடையை பார்த்துட்டாங்க. ஃபிஷ் வாங்கி கொடுத்தாலே கொடுத்தபடின்னு அடிச்சு. அதோட வரும்போது ஒரு 10 கிராம்ஸ்க்கு ஒரு ஃபைட்டர் ஃபிஷ்ஷை வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்தாச்சு.